ஹாய் ஹலோ மைடியர் மக்களே வணக்கம். தற்போது தமிழக அரசியல் சூழ்நிலையில் நடந்துட்டு இருக்கிற விஷயம் இதெல்லாமே பார்க்கும்போது நம்மளுக்கு வந்துட்டு எஸ்ஜே சூர்யா சொல்கிற மாதிரி தான் ஒரு விஷயம் நடக்கிற மாதிரி தெரியுது. அதாவது வந்துட்டு ஒன்று ஆதரவு கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி, ஒன்று இருக்குது ஆனால் இல்லை, ஒன்று இருக்குது ஆனால் இல்லை, அந்த மாதிரி தான் ஒரு சுச்சுவேஷன் போயிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. அதாவது இந்த போன் இருக்கா இருக்க இருக்கா இது இருக்கு ஆனா இல்ல. விசிகா வந்துட்டு முந்தா நாள் வந்துட்டு கம்யூனிஸ்ட் ஆதரவு கொடுக்கும்போது கண்டிப்பாக நாங்களும் ஆதரவு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பட் நேற்று வரைக்கும் வந்து அந்த நிலைப்பாடை வந்து சரியாக எடுக்கலை. இன்னும் இன்றைக்கி காலையில் 9:30க்குன்னு சொல்லி சொன்னாங்க, மறுபடியும் 4:30க்கு மேலே சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி வந்துட்டு அவங்க மௌனம் காக்கிறதுக்கு வந்துட்டு என்ன காரணம் அப்படிங்கிறத வந்துட்டு நம்மளால் கெஸ் பண்ணவே முடியல. ஒரே இல்லூஷனா இருக்கு. இல்லூஷனா இந்த இடத்துல வந்துட்டு ஆதரவு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதுக்கப்புறம் இவர் எஸ்ஜே சூர்யா வந்துட்டு நிறைய இடத்துல சிங்க் ஆகிறாரு நம்மளுக்கு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னொன்று இந்த மாநகரம் படத்தில் வர மாதிரி வந்தான் சுட்டான் செத்தான் ரிப்பீட்டு, வந்தான் சுட்டான் செத்தான் ரிப்பீட்டு அப்படிங்கிற மாதிரி ஆளுநரை பார்க்குறதுக்கு போனாப்புல, ஆட்சி அமைக்கிறதுக்கு கடிதம் கொடுத்தாப்புல, பெரும்பான்மையை நிரூபிக்கணும் ரிப்பீட்டு முதல் நாள், ரெண்டாவது நாள் அதே மாதிரி தான் சுட்டா செத்தா ரிப்பீட். ஆளுநரை சந்திச்சாப்புல, கடிதம் கொடுத்தாப்புல, பெரும்பான்மையை நிரூபிக்கணும் ரிப்பீட்டு. மூணாவது நாள் போனாப்புல, ஆளுநரை பார்த்தாப்புல, கடிதத்தை கொடுத்தாப்புல, பெரும்பான்மையை நிரூபிக்கணும் ரிப்பீட்டு. வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட்டு, வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட்டு. இதே தான் வந்துட்டு திரும்ப நடந்துட்டு இருக்குது. நம்மளோட அந்த எட்ஜ் ஆஃப் த சீட்டுங்கிறது வந்துட்டு குறையுமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, கடைசி வரைக்கும் எட்ஜ் ஆஃப் த சீட்லேயே உட்கார வச்சு இருக்கிற நிகழ்வு தான் வந்துட்டு திரும்ப போயிட்டு இருக்கிறத வந்து நம்மளால பார்க்க முடிகிறது. இன்னைக்கு வருவான் சுடுவான் சாவான் ரிப்பீட். முடியல தலைவரே, முடியல. இதற்கு எண்டு கார்டே இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்களும் நடக்கிறத வந்து நம்மளால பார்க்க முடியுது. இந்த பிரச்சனை எப்போ தான் தீரும், இதுக்கு ஒரு நிரந்தர சொல்யூஷன் ஒன்று கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மட்டும் இல்லை, எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லாமே, இப்போது ஆளப்போகிற கட்சி எல்லாருமே வந்து பார்த்துட்டிங்கன்னா என்ன நிலைப்பாட்டில் வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படிங்கிறதுல ஒரு மாதிரி குழம்பி போயிருக்கிறாங்கிறதான் சொல்லணும். ஏதாவது ஒரு முடிவு இன்னைக்கு சாயந்தரமே தெரிஞ்சிட்டா பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தோணுது. என்னடா பிளானு? அதான்டா நானும் கேட்குறேன், என்னடா பிளானு? நீங்க சிஎம் ஆகிறதா பிளானு? முடியல உண்மையாலுமே. டிவியை பார்த்து என்ன நடக்கும் அடுத்தது, ஏதாவது ஒரு 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 விஷயமாவது ப்ராப்பராக முடிஞ்சிருச்சுன்னா பிரச்சனை இல்லை. இது ஒரு மாதிரி இழுத்துக்கிட்டே போகுது, என்னென்னு சொல்ல முடியல. பார்ப்போம், நல்லதாகவே நடக்கும். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேல் நம்பி. நன்றி, வணக்கம்.